இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு விஜய் மக்கள் நிர்வாகி புசி ஆனந்த் சென்று தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அங்கே பதிவு செய்திருக்கிறார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழி வகுப்பதுதான் தம்முடைய இலக்கு என்று விஜய் கூறியிருக்கிறார். கட்சியின் கொள்கை கோட்பாடு செயல் திட்டங்களை முன்வைத்து மக்களுக்கான அரசியல் பயணம் தொடங்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் கட்சியை இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து தேர்தலில் நடிகர் விஜய் களமிறங்குகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அது என் ஆழமான வேட்கை, அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். அரசியலில் நுழைவதாக நடிகர் விஜய் இதன் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் அரசியலில் நுழைவாரா இல்லையா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில சமூக செயல்பாடுகளிலும் தன்னை அவர் ஈடுபடுத்திக் கொண்டார். மேலும் விஜய் தன்னுடைய கட்சியை விஜய் மக்கள் இயக்கம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அதற்கென தற்போது ஒரு பெயர் சூட்டி அது தேர்தல் ஆணையத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் முடிந்தவரை உதவ வேண்டும் எனவும், என்னை பொறுத்தவரை அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி எனவும் விஜய் கூறியிருக்கிறார். மேலும் நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் புதிய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கும் திரைப்படம் சார்ந்த கடமைகளை முடித்துவிட்டு முழுமையாக தான் அரசியலில் ஈடுபட போவதாக விஜய் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி மற்றும் கட்சி சார்ந்த பணிகளில் மற்ற அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டிக் கொண்டிருக்க விஜய் தன்னுடைய கட்சியின் பெயரை தற்போது பதிவு செய்திருப்பது விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து செய்தி தொடர்பாளர் திரு ராம்குமார் இணைகிறார். வணக்கம் சார். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தற்போது தெரிஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயரையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. தொடர்ந்து விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறதா நீங்க எதிர்பார்க்கறீங்க? கருத்துக்கள். முதலில் இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். இது இன்ப நாள், இனிய நாள். தலைவர் நம்ம ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு அதுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாகவே இன்னைக்கு வந்திருக்கிறது. தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களாகிய எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தின் இதில் தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கோம். அவரோட அந்த அறிவிப்புலேயே சொல்லியிருப்பார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கையாக தான் அவர் இன்னைக்கு தளபதி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் என்ன மாதிரி அரசியல் கையாள போகிறார், யாருக்கான அரசியலை பேச போகிறார், என்ன மாதிரி அரசியலை கையில் எடுக்க போகிறார் என்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த அறிவிப்புலேயே வெளியாக இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 24 இல்லாம 26 எங்க கழகம் சார்பாக நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோன்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா நாங்க உறுதியா நம்புறோம். கண்டிப்பா தளபதி அவர்கள் இன்னும் வரும் காலங்களில் தமிழக மக்களுக்கான அவருக்கான கொள்கைகள் என்ன, அவருக்கான செயல்பாடுகள் என்னன்றதெல்லாம் அவர் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் அவர் நேரடியாக மக்களை சந்திச்சு பேசுவார்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இதுக்கு முன்னாடி செஞ்ச நலத்திட்ட உதவிகள் தாண்டி இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் மக்களை கொண்டு போய் நாங்க சேரணும், தளபதி எங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் அவரை சேர்க்கணும், இன்னும் பல நலத்திட்ட உதவிகள் செய்யணும். இனி முழு நேரம் சினிமா, இத்தனை வருஷமா சினிமான்னு அவர் பின்னாடி நாங்க போனது இல்லாம கடந்த ஒரு 10 வருஷமாவே 10ல இருந்து 15 வருஷமாவே தொடர்ந்து நாங்க வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் இயக்க நிர்வாகிகள் மூலியமா தொடர்ந்து எங்க மக்கள் இயக்க நிர்வாகிகள் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதை அதிகப்படுத்தணும், இன்னும் கடுமையா உழைக்கணும்ன்றத எங்க தளபதி எங்களுக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவரை தலைவராக்கி அந்த நாற்காலியில உட்கார ஒப்போன்றதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நாங்க வெல்வோம். தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராம்குமார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் முடிந்தவரை தான் உழைக்கவிருப்பதாகவும், தன்னை பொறுத்தவரை அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி என தற்போது விஜய் கூறியிருக்கிறார். நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் புதிய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் எனவும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்
அறிவித்திருக்கிறார் என்று எப்போ எந்த தேர்தல் எல்லாமே வந்து தலைவர் இல்லை சார், தலைவர் வந்து எல்லாமே அதில் வந்து அந்த அறிக்கையில் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் சார் ப்ளீஸ் எது சேஃப்டி மக்கள் விரும்பும் கட்சியின் கொள்கை கோட்பாடு செயல் திட்டங்களை முன்வைத்து மக்களுக்கான அரசியல் பயணம் தொடங்கும் என விஜய் கூறியுள்ளார். அரசியல் கட்சியை இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் 2 ஆண்டுகள் கழித்து அவர் தேர்தலில் களம் இறங்குகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல, அது என் ஆழமான வேட்கை, அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று விஜய் கூறியிருக்கிறார். அரசியலில் நுழைவதாக நடிகர் விஜய் இதன் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கும் நிலையில் கட்சியின் சட்ட விதிகளுக்குட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்த இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 25ஆம் தேதி நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர், தலைமைச் செயலக நிர்வாகிகள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் முடிந்தவரை உதவ வேண்டும் என்பதே தம்முடைய எண்ணம் என்று அவர் கூறியுள்ளார். தன்னை பொறுத்தவரை அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி எனவும் அவர் தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் புதிய கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் எனவும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்சியின் சின்னம் எதுவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் என குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு கீழாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளும் தற்போது இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட விரும்பவில்லை என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலே தன்னுடைய இலக்கு என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிகளுக்கும் தான் ஆதரவளிக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதே தன்னுடைய இலக்கு என்றும் விஜய் கூறியுள்ளார். மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழி வகுப்பதுதான் தம்முடைய இலக்கு என்றும் விஜய் தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. கட்சியின் கொள்கை கோட்பாடு செயல் திட்டங்களை முன்வைத்து மக்களுக்கான அரசியல் பயணம் தொடங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். அரசியல் கட்சியை இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் 2 ஆண்டுகள் கழித்தே அவர் தேர்தலில் களமிறங்குகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் தனக்கு பொழுதுபோக்கல்ல, அது தன்னுடைய ஆழமான வேட்கை, அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள தான் விரும்புவதாக விஜய் கூறியுள்ளார். அரசியலில் நுழைவதாக நடிகர் விஜய் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கும் நிலையில் அவருடைய கட்சியின் பெயரும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் என தன்னுடைய கட்சிக்கு அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி நடந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர், தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் முடிந்தவரை தான் உதவ வேண்டும் என்பதே தம்முடைய எண்ணம் என்றும், தன்னை பொறுத்தவரை அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது தன்னுடைய புனிதமான மக்கள் பணி என்றும் நடிகர் விஜய் கூறியிருக்கிறார். நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் புதிய கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சினிமா சார்ந்த விஷயங்களை முழுமையாக முடித்துக் கொண்டு அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளப் போவதாக அவர் கூறியிருக்கிறார். மேலும் முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் தான் ஈடுபட இருப்பதாகவும் கூறியுள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, தற்போது விஜய் தன்னுடைய கட்சியின் பெயரை சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய ரசிகர்கள் எந்த அளவிற்கு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதியில் அவங்க அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்கள்? நிச்சயமாக இன்று காலையிலிருந்தே நடிகர் விஜய் இத்தனை ஆண்டு காலமாக தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக மக்களுக்கு செய்து வந்த நலத்திட்ட உதவிகளின், அதாவது விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக செய்து வந்த நலத்திட்ட உதவிகளை செய்து வந்திருந்தார். நிலையில் இன்று தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அந்த அரசியல் கட்சி பெயரை அவர் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அது பற்றிய 3 பக்க அறிக்கையும் நடிகர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டதிலிருந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தொடர்ந்து தங்களுடைய கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் வைத்திருக்கக்கூடிய நடிகர் விஜயின் புதிய அரசியல் கட்சி பதிவுக்கான வேலைகளும் தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தற்போது பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் கோவிலுக்கு சென்று விஜயின் அந்த உன்னால் முடியும் என்ற கொடியை வைத்து அந்த பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விஜயின் அந்த அதிகாரப்பூர்வ அரசியல் கட்சி என்பதை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்தி தொடர்பாளர்களையும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். ஊடகத்திற்கு இந்த விவாதங்களில் கலந்து கொள்வதற்கான அந்த
நபர்களையும் தற்போது செய்தி தொடர்பாளர்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி விக்னேஸ்வரன், லயோலா மணி, ராம்குமார், ஜெகதீஷ் ஆகியோர்கள் தொலைக்காட்சிகளில் நடைபெறும் விவாதங்களில் பங்கு பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பேசுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இன்று காலையிலிருந்தே தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது விஜய் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அந்த அரசியல் கட்சி விவரங்களையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்போது நடைபெறக்கூடிய, அதாவது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தம்முடைய இலக்கு அல்ல என்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் தன்னுடைய இலக்காக இருக்கும் என தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தன்னுடைய அதிகாரப்பூர்வ கட்சியின் பெயரையும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிவிகே விஜய் என்ற அந்த இணையதள பக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விஜய் நிர்வாகிகள், விஜயின் ரசிகர்கள் அந்த பக்கத்தையும் பின்தொடர தொடங்கி இருக்கிறார்கள். இவ்வாறாக தமிழகத்தில் நடிகர் விஜயின் அதிகாரப்பூர்வ கட்சியின் வெளியானதிலிருந்து தற்போது நடிகர் விஜயின் ரசிகர்கள் மற்றும் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தொடர்ந்து அந்த கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜய் தன்னுடைய கட்சியின் பெயரை தற்போது குறிப்பிட்டிருக்கும் நிலையில் அவருடைய சின்னம் எப்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிறது? இன்றைக்குள்ளாகவே அவருடைய கட்சியின் சின்னமும் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அவர் இன்று தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 3 பக்க அந்த அறிக்கையில் 2024 தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக தன்னுடைய கட்சியின் கொள்கை என்னவாக இருக்கும், தன்னுடைய கட்சியின் கொடி அது பற்றி என மொத்தமாக தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட்டை ஒட்டுமொத்தமாக தெரிவிப்பதாக நடிகர் விஜய் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே வந்த தகவலின்படி நடிகர் விஜய் கட்சியின் பெயரை அறிவித்ததற்கு பிறகாக மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு என்பதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஒருவேளை தொடர்ந்து அது பற்றிய தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் அந்த மாநாட்டில் தன்னுடைய புதிய அந்த கட்சியின் கொடி மற்றும் கொள்கைகளின் விவரங்களை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுக்குழு செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்ட இந்த முடிவு என்பது பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கட்சியின் அந்த விதிகள் என்பது பதிவு செய்யப்பட அந்த கழகத்தின் அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தற்போது டெல்லியில் அந்த விதிகளை அந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு என்பதை செய்து வருகிறார். இந்த கட்சியின் அறிவித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கொண்டாட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தற்போது அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.